கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி ஸ்பெயினிடம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்து உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியுள்ளது. போர்ச்சுகலுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடிய கடைசி உலகக்கோப்பை ஆட்டம் இதுவாகும். இதனால் கால்பந்தின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவரின் வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய பரிசு இல்லாமலேயே முடிவுக்கு வருகிறது. கால்பந்து உலகின் மகுடம் சூடா மன்னன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சர்வதேச கால்பந்து வரலாற்றில் எல்லாமே சாத்தியமாக இருக்கிறது. ஒரே ஒரு பெருங்கனவை தவிர 5 உலக கோப்பை தொடர்கள், 2 தசாப்த கால அசாத்திய உழைப்பு, உலகெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள், இத்தனைக்கும் மத்தியிலும் உலக கோப்பை என்ற அந்த ஒற்றை அரியணை மட்டும் ரொனால்டோவுக்கு எட்டாக்கணியாகவே கலைந்து போனது. 2022 கத்தார் உலக கோப்பையின் காலிறுதி போட்டி. மொராக்கோவிடம் போர்ச்சுகல் அணி அதிர்ச்சி தோல்வியடைந்த அந்த வினாடி ஒட்டுமொத்த கால்பந்து உலகமும் ஸ்தம்பித்தது. போட்டி முடிந்ததும் சக வீரர்களின் ஆறுதலை கூட ஏற்க மறுத்து மைதானத்தின் சுரங்கப்பாதை வழியே ரொனால்டோ தனியாக அழுது கொண்டே வெளியேறிய காட்சி உலகக்கோப்பை வரலாற்றின் மிக மோசமான பக்கமாக மாறியது. நடப்பு உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலும் ஸ்பெயின் அணியிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவி வெளியேறியது ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி. இந்த போட்டியில் ரொனால்டோவின் தனிநபர் ஆதிக்க போக்கு மிக தீவிரமாக இருந்தது என்றும், பந்தை பாஸ் செய்யாமல் அவரே கோல் அடிக்க முயன்றது அணியின் அட்டாக்கிங் வேகத்தை குறைத்தது என்றும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இந்த தொடரில் 17 ஷாட்டுகளை அடித்த ரொனால்டோ சக வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட உருவாக்கி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது. எனினும் வெயின் ரூனி போன்ற முன்னாள் வீரர்கள் போர்ச்சுகலின் பலவீனமான மிட்ஃபீல்டே ரொனால்டோவை தனிமைப்படுத்தியதாக அவருக்கு ஆதரவாகவும் பேசுகின்றனர். போட்டி முடிந்ததும் ஸ்பெயினின் இளம்புயல் லாமின் யமால் கண்ணீருடன் நின்ற ரொனால்டோவை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறியது கால்பந்து உலகின் ஆகச்சிறந்த காட்சியாக மாறியது. இதுதான் என் கடைசி உலக கோப்பை என 41 வயதான ரொனால்டோ அறிவித்துவிட்ட நிலையில் அவர் உடனடியாக சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவரே, முன்னர் போர்ச்சுகல் எந்த சர்வதேச பட்டமும் வென்றதில்லை, நான் 3 பட்டங்களை வென்று தந்துள்ளேன், என் மனசாட்சி தெளிவாக உள்ளது, வாழ்க்கை தொடரும் என கம்பீரமாக பதிலளித்துள்ளார். சாம்பியன்ஸ் லீக் முதல் யூரோ கோப்பை வரை நாக் அவுட் சுற்றுக்கள் என்றாலே எதிரணிகளை நடுங்க வைக்கும் கிங் ஆஃப் நாக் அவுட்ஸ் என்று கொண்டாடப்படுபவர் ரொனால்டோ. ஆனால் விதியின் விளையாட்டு, உலக கோப்பையின் நாக் அவுட் போட்டிகளில் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு கோல்தான் அடித்துள்ளார் என்ற துரதிருஷ்டவசமான புள்ளி விவரத்தோடு அவரது உலக கோப்பை அத்தியாயம் முற்று பெற்றது. இது ஒருபுறம் இருந்தாலும் சர்வதேச கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற இமாலய சாதனை இன்றும் ரொனால்டோ வசம்தான் உள்ளது. தி சாலிட் கோல் டிராபியை ஸ்பரிசிக்க ரொனால்டோவுக்கு வாய்ப்பு ஏற்படவில்லை என்றாலும் 6 வெவ்வேறு உலக கோப்பை தொடர்களில் கோல் அடித்த ஒரே வீரர் என்ற சாதனையை இன்னும் யாரும் முறியடிக்கவில்லை. எதிர்காலத்தில் எத்தனையோ புதிய வீரர்கள் வரலாம், கோப்பைகளை வெல்லலாம். ஆனால் மைதானத்தில் அந்த 7ஆம் எண் ஜெர்சியை போட்டுக்கொண்டு காற்றில் எம்பி குதித்து கைகளை விரித்து சியோ என்று முழங்குவதுதான் CR7 விட்டு செல்லும் அழியாத லெகசி.